Vanakkam, இது Tech7News Tamil, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என் பேர் வானா. நான் இந்த சேனலில் டெய்லி டெக் நியூஸ் அப்டேட்ஸ் கொடுப்பேன். அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற டெய்லி வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. EMI வித் டெபிட் கார்டு. ஆமாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் டெபிட் கார்டில் இனிமேல் இஎம்ஐக்கு பொருட்கள் வாங்கலாம். இவ்வளோ நாள் கிரெடிட் கார்டு இருந்தால் தான் இஎம்ஐயில் பொருள் வாங்க முடியுன்ற கண்டிஷன் இருந்தது. அதனாலேயே நிறைய பேர் அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணாததுனால ஃப்ளிப்கார்ட்டில் இனிமேல் இஎம்ஐயில் டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலான்னு அவங்க வெப்சைட்டில் அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அந்த ஃபெசிலிட்டியை. ஆனால் இதுக்கு பெருசாக டாக்குமெண்டேஷனோ ப்ரீ ப்ராசஸிங்கோ உங்கள் அக்கௌண்ட்டில் பெரிய பேலன்ஸ் இருக்கணும் எதுவுமே தேவையில்லை. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர், அதாவது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும். DCEMI அப்படின்னு டெக்ஸ்ட் டைப் பண்ணி 57575 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பதில் எஸ்எம்எஸ் வரும். அதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் செலக்டட்னு. அப்படி இல்லைன்னா நோன்ற ரிசல்ட்டும் வந்துடும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டெபிட் கார்டு அங்கே ஃப்ளிப்கார்ட்டில் யூஸ் ஆகுமா இல்லைன்னு. அடுத்த அப்டேட், Vodafone-Idea ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆன தகவல் ஏற்கனவே வெளியானதை அடுத்து ரெண்டு கம்பெனியும் இன்றைக்கி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து ஒரே கம்பெனியாக Vodafone-Idea லிமிடெட் அப்படிங்கிற புது பேரோட இந்தியாவின் மிகப்பெரிய டெலிகாம் கம்பெனியாக முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 408 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இப்போ இங்கே இருக்காங்க. ஜியோவின் அதிரடி ஆஃபர் மற்றும் கடும் போட்டியை இனிமேல் இந்த கம்பெனி எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு நம்ம இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் 2018 ஐஃபோன் மாடல்ஸ். ஆமாங்க, 2018 அதாவது இந்த ஆண்டுக்கான ஐஃபோன் மாடல் இந்தியாவில் செப்டம்பர் 12 லான்ச் ஆகுது. இதில் 3 புதிய மாடல் ஐஃபோன் லான்ச் ஆக போகுது. அதில் 2 மாடல் ப்ரீமியம் கேட்டகரியில் 5.8 இன்ச் OLED டிஸ்பிளேயோடையும் 6.5 இன்ச் OLED டிஸ்பிளேயோடையும் வருது. இதில் இன்னும் ஒரு மாடல் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸோட 6.1 இன்ச் LCD ஸ்க்ரீனோட வருது. இது எல்லாமே பேசில்லெஸ் தான். எல்லாத்துலேயுமே நாச்சும் இருக்குது. அதே சமயத்தில் எல்லா ஃபோன்லேயுமே ஃபேஸ் ஐடி லாக்கும் இருக்குது. மற்ற விவரங்கள், விலையோ ஸ்பெசிஃபிகேஷனோ இன்னும் தகவல் வெளிவரலை. அது வந்தவுடனே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஷாமி இந்தியாவில் 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi 6, Redmi 6A, Redmi 6 Pro. இந்த 3 ஃபோனுமே செப்டம்பர் 5 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸஸ், ஃபீச்சர்ஸ் பற்றி எந்த விவரமும் அவங்க வெளியிடலை. ஸ்பெசிஃபிகேஷன் வந்த உடனே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மோட்டோரோலா இந்தியாவில் வர அக்டோபர் 2 புதிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா 1, இன்னொன்று மோட்டோரோலா 1 பவர். மோட்டோரோலா 1 இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.9 இன்ச் டிஸ்பிளே, Qualcomm Snapdragon 625ஓட இதோட விலை 14,000 ரூபாயும். மோட்டோரோலா 1 பவர் 6.2 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே வித் Qualcomm Snapdragon 636ஓட 16,000 ரூபாயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஜியோ ஃபோன் 2 இதோட அடுத்த ஃப்ளாஷ் சேல் செப்டம்பர் 6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 Jio.comல 12 மணிலேருந்து இந்த ஃப்ளாஷ் சேல் ஆரம்பிக்குது. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 2,999 ரூபாய். இதில் டூவல் சிம்மோட இருக்குது. ப்ரைமரி சிம் ஜியோ சிம்மும், இன்னொரு சிம்மில் எனி அதர் ஏர்டெல்லோ எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி டெக் நியூஸ் இதோட முடிவடையுது. நாளைக்கு இன்னும் நல்ல லேட்டஸ்ட் டெக் நியூஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி.